மைக்கு போட்டுக்கோ. ஹலோ. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டான் மான் மலராய் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டொதுப்பார் கடியேன் தும்பை கையான் பாதம் தும்பை கையான் பாதம் தப்பாமல் சார்பால் நமக்கே தனனை தானோம் தனனை தான் தானே தந்தனை தோதனை தானோ தனனை தானோ ஐயாமே சபையோர் படை தொர்களே படை பெரிய சபைதனிலே சபைதனிலே பாட போகும் வரத்து கதை பாடுவதற்கு கொடிமர கதைகள் பாடு ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாவே முப்பிலி மாடல் வரத்து கதை பாடுவதற்கு உதவியாக குளிந்ததண்டல் வீசும் நாடு மானிருந்து விளையாடு மயிலிருந்து விரிந்தாடு மாதம் ஒன்று மழை பொழியோ மூன்று பூவிளையோ கடுக்கொரு கலங்கானோ கட்டாரி மங்களமா சொல்லக்கூடிய நாடு எந்த நாடு எந்த தேசம்? நாட்டிலே நல்ல நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு கோடமல பொழியும் நாடு குளிந்த தென்றல் வீசக்கூடிய நாடு கட்டுக்கோரு கலங்கானும் கதிரொடக்கு நெல் விளையும் கானகமெல்லாம் பெயரும் புகழும் பெற்ற கட்டாரி மங்கலம் என சொல்லக்கூடிய நாடு தமிழகத்திலே 5 பஞ்சத்தலங்களிலே ஒன்று. சிதம்பரம், செப்பறை, கருசுந்த மங்கலம், கருவேலங்குளம், கட்டாரி மங்கலம். ஆமா, சரி. அப்படி 5 பஞ்சத்திலே ஒரு தலமாக விளங்கக்கூடிய கட்டாரி மங்கலம் தலம். அழகிய கூத்தர் சிதம்பரத்தாண்டவன் சிவகாமி அம்பிகை குழு இருக்கக்கூடிய சரி கட்டாரி மங்கலத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் யாரு? வீரபாண்டி மகராஜனோ அழகு வீரவள்ளி பெண்கோடியா அவர்கள் கணவரும் மனைவியுமா கலந்து வாழும் நாளையில மன்னவரும் தேவியுமா அவர்கள் மனமையில் ஆண்டு வாரா ஆண்டிருக்கும் நாளையில மன்னனாரில் ஒரு கடமை வாங்கி ஒரு அசையாத மணியும் கட்டி
அவர்கள் கோட்டை சுத்தி நான்கு வைத்தார் அவன் ஒரு விதல அலங்கரித்து அங்க பத்தரங்கும் மாளிகையா ஒரு வழங்கி மாமண்டவமா சூழ அரண்மனையா சுத்தி கட்டும் சாவடியா அங்க ஆணை கட்டும் சாவடியோ அங்க குதிரை கட்டும் ஐயங்களா ஆடடுமே சேவுகமா சேவுகமா அதிகார தோரணையா சேவுகமா வீரபாண்டி மகாராஜனும் வீரவள்ளி பெண்குடியாலும் கட்டாரி மங்களம் என சொல்லக்கூடிய மாந்தளத்தை ஆண்டு வருகின்றார்கள். அப்படி ஆண்டு இருக்கின்ற நாளையிலே ஆறிலே ஒரு கடமை வாங்கி அசையாத ஒரு மணியும் கட்டி அரசாண்டு வருகிறான் வீரபாண்டி மகாராஜன். ஆண்டு இருக்கும் நாளையிலே ஆளுடும சேவகம் அதிகார தோரணியமாக ஆண்டு வருகிறான் வீரபாண்டி மகாராஜன். யாரெல்லாம் ஆளுடும சேவகம் பாருங்கள். யாரெல்லாம் கிராமத்து வெள்ளம் மாறும் நம்பி மார்வத்திமார்கள் என்ன தானத்தா தரும் மகர்த்தாருடனே ஆசாரிமார்களுமா இப்படி நாலு கிராமத்து வெள்ளமார்கள் கானகமெல்லாம் பெயர் விளங்கும் கருங்கடல் தலமாதில வாழுகின்ற பிள்ளம் மாறும் ஆயா பூவுலகில் பெயர் விளங்கும் இந்த புளியன்குளம் நகரில் வாழும் அழகு உள்ள பிள்ளம் மாறும் நம்ம கட்டாரி மங்களமா அழகு உள்ள தலத்தில் வாழும் அழகு உள்ள பிள்ளம் மாறும் அம்பலசேரி நகரில் வாழும் அழகு உள்ள பிள்ளம் மாறும் இப்படி நாலு கிராமத்து உள்ளம் மாறும் அங்கே நம்பிமார்கள் போற்றிமார்கள் அங்க தானத்தா தரும் மகர்த்தார் எங்க மணிக்கார தன்னுடனே ஆசாரிமார்களுமா ஆளுடும் சேவுகமோ என அதிகார தோரணையா ஆண்டிருக்கும் நாளையில வீரபாண்டிய மகாராஜனும் வீரவள்ளி பெண்கோடியா அவருக்கு சொத்தால குறையும் இல்லை சுகத்தால தாழ்வும் இல்லை அவருக்கு பாலால் குறையும் இல்லை அங்க பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை வேற ஒரு வேந்தனுக்கு இருக்குதையா பிள்ளையெல்லாம் குறைவதுதான் பெருங்கவலம் மெத்தம் உண்டு ஐந்தனில்லா குறைவதுதான் மணக்கவல மெத்தம் உண்டு பிள்ளையில்லா வீரவள்ளி அவ கணவன்
முகம் பார்த்து சொல்வாள் வாருங்கோய எங்கனவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ இருந்து என்ன பாடல் சுகம் இருந்து என்ன சுகம் என்ன பாடல் மவுசிருந்து என்ன பாடல் ஏன் மன்னாதி மன்னவா நமக்கு சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் பால் இருந்தும் பாக்கியம் இருந்தும் கையேந்த ஒரு குழந்தை இல்லையே மன்னவா என்று முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் சொர வேண்டால் சுவாமி தாங்களுக்கு 40 வயதும் ஆகிவிட்டது மன்னவா. நான் என்று சொல்ல பாலன் இல்லை. தாங்களுக்கு எனக்கு 30 வயசும் ஆகிவிட்டது. 30 வயசும் குழந்தை இல்லை, உத்தமன குழந்தை இல்லை என்று மன்னாதி மன்னனாகப்பட்ட வீரபாண்டிய மகாராஜிடத்திலே மனைவியாகப்பட்ட வீரவள்ளி பெண்குடியால் சொல்லுகிறாள் பாருங்கள். சொன்ன போது என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? கத்திரிக்காய் தோட்டத்தில காய்பறிக்க குழந்தை இல்லை, ஆடி வெள்ளரிக்காய் தோட்டத்தில விளையாட பாலன் இல்லை, நம்ம மழை பெஞ்ச முத்தத்தில மண்ணடைய குழந்தை இல்லை, அந்த மண்ணடைஞ்ச கையால மடி பிடிக்க குழந்தை இல்லை, வட்டியில சாதம் போட்டால் ஒரு வாரி உண்ண குழந்தை இல்லை, ஆடு இலையதில சாதம் போட்டால் ஆடு எடுத்து உண்ண வாழன் இல்லை. என்கனவா மன்னவர் எனக்கு வாய்ந்த பிராணநாதா, என்னை மலடி மலடி என்று என்னை மாநிலத்தார் பேசலாச்சு, என்னை இரிசி மலடி என்று என்னை எல்லோரும் பேசலாச்சு, மக்களையும் பெறுவதப்போ நாம் பெறுவதப்போ மலடி சொல்லி மாறுவதப்போ பெறுவதப்போ எங்கனவ மன்னவரே ஆண்டியதான் அடித்தோமா அறகொடுமை செய்தோமா பிச்சைக்குத்தான் வந்தவரை பிறகுவானு சொன்னதுண்டா கொத்தையும் குறைத்தேனா குறமரக்கால் அளந்தேனா பட்டர நெல்ல நில பலசாதி கலந்தேனா நாம் பச்சை மரம் வெட்டியேனா வெட்டினேனா பால் பசுவை வந்தேனா பச்சை மரம் வெட்டினேனா பால் பசுவை கொண்டேனா தாயில்லாத பிள்ளைகளை தலையடியில கொட்டினேனா, மாதா இல்லா பிள்ளைகளை மண்டையில அடித்தேனா, வட்டிக்கு வட்டி போட்டு வாங்கின தோஷம் உண்டோ, அறவட்டி வாங்கினேனா அநியாயம் செய்தேனா
என் கணவராகப்பட்ட மன்னவா மன்னவா. இதுவரைக்கும் ஒரு பாவம் அறியவில்லையே மன்னா ஆமோ. நமக்கு ஏன் குழந்தை இல்லை என்று அந்த பெண்குடியால் சொல்கிற போது சொன்னபோது பார்த்தான் வீரபாண்டிய மகாராஜன் மகாராஜன் சாதக பலாபலனை பார்த்து பார்த்து கம்முனு இருக்க வேண்டுமே என்று சொல்ல சாதகம் பார்ப்பதற்காக வடக்கு வெகு தூரம் வடநாடு சோழரை வரவழைத்து சாதக பலாபலனை பார்த்தார்கள். பார்த்தபோது சாதகம் பலாபலனின் குழந்தை கிடையாது. கிடையாது. உடனடியாகவே உள்மடையாகவே ஏடை எடுத்து வீரபாண்டி மகாராஜா சிதம்பரத்தாண்டவனை வணங்கிவிட்டு ஏட்டிலே ஒரு நூலை போடுங்கள் என்று சொல்ல அப்படி நூலை போடுகிறார். ஆண்டவனை நினைத்து அங்கு வீரபாண்டிய மகாராஜன் ஏழு இடத்தை பார்த்தால் கடவுளை நம்பியவர் கைவிடப்படாது என்று எழுதியிருக்கிறது. இப்பிறவியிலும் உங்கள் குழந்தை பாக்கியம் இருந்தாலும் இருக்கலாம் என்று சொன்ன போது உடனே அன்று வந்த சந்தோஷம் அலைகடிலும் பார்த்தான் வீரபாண்டிய மகாராஜன் பொண்ணும் பொருள்களை ஏராளமாக அள்ளி கொடுத்து சோசியர் அவர்கள் சொன்னார்கள். என்ன சொல்லுகிறார்? அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய சிதம்பரத்தாண்டவன் சிவகாமி அம்பிகை கொடிமரம் நாட்டி 10 நாள் ஆட்டத்தினால் நடத்தினால் குழந்தை பாக்கியம் இருக்கும் என்று சொல்ல யாகப்பட்ட வெகுமதியை கொடுத்து கட்டாரி பொங்கல் தளத்தை விட்டு வழி அனுப்பி வைத்து உடனடியாகவே 4 கிராமத்து பிள்ளைமார்களை அழைத்துக் கொண்டு அப்படி ஆலோசனை செய்கிற போது பிள்ளைமார்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுங்க? கொடிமரம் விவரமெல்லாம் ஆசாரிமாருக்குத்தான் தெரியும். ஆமா என்று அம்பலசேரிமா தளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய திருவடி ஆச்சாரி அவர்களை அழைத்து வந்து கேட்டால் அனைத்து விவரங்களையும் சொல்லிவிடுவார்கள். ஆமா உடனடியாக 2 சேவகனை அழைத்து அம்பலசேரிமா நகரிலே இருக்கக்கூடிய திருவடி ஆச்சாரி அவர்கள் அழைத்து வந்தார்கள். அவரோட கேட்கிற போது ஐயா வீரபாண்டி மகாராஜனே, அதாவது எங்கள் கொடிமரத்துக்கள் விவரம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, பார்த்துக்கிடுங்க. எங்களுடைய பெந்துக்கள் ஆழ்வார் திருநகரிமா நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆறுமுகம் ஆச்சாரி அவர்களிடத்திலே அதாவது நம்மாழ்வாருக்கு கொடிமரம் நாட்டி இருக்கிறார்கள். கூடமாட சென்று வேலைக்கு பெயர்க்கிறோம் இருந்தா அவர்களை அழைத்து வந்து கேட்டால் எல்லா விவரமும் சொல்லுவார்கள் என்று சொல்ல உடனே இந்த சேவகனை அழைத்து எங்கே வருகிறான் பாரு, ஆழ்வார் திருநகரி மாநகருக்கு வர வேண்டும் என்று எங்கே வருகின்றார்கள்? மங்கேலமா அழகு உள்ள ஊரை தாண்டி மங்கம்மா சாலை வழி நம்ம மலலாபுரம் பத்தை விட்டு அந்த சீமை எல்லாம் பெயர் விளங்கும் நம்ம சின்னம்மாடன் குடியிருப்பு வழியாக அந்த வாகை கூடம் தான் கடந்து நம்ம முட்டக்கலுங்கு பாதையாக அங்க கரடி விச்சேரி தான் கடந்து அந்த தென்கரை வரப்பு விட்டு அந்த கம்பி சாலை தான் கடந்து நம்ம தாமிரபரணி வாய்க்கால் விட்டு இளமெல்லாம் பெயர் விளங்கும் ஆழ்வார் திருநகரி மகரதியில அந்த கிழக்கு ரத வீதியிலே ஆறுமு ஆச்சாரியை தானும் கண்டு அவரை கட்டுடனே அழைத்து கொண்டு நம்ம கட்டாரி மங்கேலமா ஐயா அழகு உள்ள தலமாதற்கு நம்ம ஆலோசனை மண்டபத்தில்
அழகுடனே அமர வைத்தார் ஆலோசனை மண்டபத்து மண்டபத்து அழகுடனே அமர வைத்தார். ஆழ்வா திருநகரி நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய ஆறுமுகம் ஆச்சாரியவர்களை கட்டாரிமங்கலம் தலம் ஆலோசனை மண்டபத்திலே அமர வைத்தார்கள். அச்சமயத்திலே வீரபாண்டியன் மகாராஜன் வருகிறார். வாருங்கள் வாருங்கள் வர வேண்டும் என்று வரவேற்று அழைத்த காரணம் என்ன என்று சொல்ல, அதாவது சிதம்பரத்தாண்டவன் சிவகாமி அம்பிகைக்கும் கொடிமரம் நாட்ட வேண்டும். எங்க கொடிமரம் வெட்டலாம், என்ன செய்யலாம் என்ற விவரத்தை சொல்லுங்க. பார்த்தார் ஆறுமுகம் ஆச்சாரியர் என்று சொல்லுகிறார். தெரியுமா? மன்னர் கதிபதியே மகக்கிருட பூபதி கொடிமரம் வெட்ட வேண்டும் என்றால் களக்காடு மலைக்கு போனா கணுக்கள் சிடுதான். நம்பியிட வாசலில் நான்கு மரம் இருக்கும். வெள்ளிமலை சாரலிலே வேங்கு மரம் உண்டு. பேச்சிப்பாறை மலையிலே பொடி கொம்பம் தான் இருக்கும். பொதிகை மலையிலே ஆரியங்காவிலே தேக்கு சந்தன மரங்கள் மிகுதி உண்டு. கொடிமரத்துக்கு ஏற்ற மரம் அங்கதான் இருக்கு. ஆமா, இந்த விவரத்தை சொல்ல சரியென சம்மதித்து ஆரியங்காவில சென்று கொடிமரம் வெட்ட வேண்டுமே என்று சொன்னார். நான் இதுக்கு 8வது நாள் வந்து விடுவேன். ஆகையால் நீங்க தட்டுமண்டி சாமான்களை வாங்கி ரெடி பண்ணி வைக்கணும். 7 வண்டிகள் பூட்ட வேண்டும். 7 கிடாக்கன் மாடுகள் பூட்டி கட்டிச்சோறு தவணை மொழி தரு வழிச்செலவுக்கு அனைத்து சாமான்களை தட்டு வைத்து சமையல் செய்வதற்கு அழகான சிதம்பர வடிவு என்ற பெண்ணாலை அமர்த்த வேண்டும். தயாராக இருக்கக்கூடிய போது ஆறுமுகம் ஆசாரியவர்கள் மனைவியிடத்தில் விடை வாங்கி கொண்டு நேராகவே கட்டாரிமங்கலம் தளத்துக்கு வருகின்றார். 4 கிராமத்து பிள்ளைமார்கள், நம்பிமார், போற்றிமார், தானத்தா, தர்மகர்த்தா எல்லோரும் உங்க வண்டியில இருக்கிற போது, அதாவது ஆண்டவன் சிதம்பரத்த ஆண்டவனுக்கு அதாவது சிறப்பு வழிபாடு பூசைகள் செய்து, ஆமா 4 கிராமத்து பிள்ளைமார்கள் எல்லோரும் வண்டியில ஏறி சிதம்பர வடிவு பெண்ணாலும் ஏறிக்கொண்டார். கட்டிச்சோறு தவணப்பிள்ளை வழிச்செலவுக்கு பரிவிளங்க அனைத்து சாமான்களை தயார் நிலையில் வைத்து ஒரு விடலக்கா ஒன்று எரிந்து, அதாவது சிங்கம்பட்டி சமீந்தாருடைய அனுமதியில் இருக்குதல்லவா சிங்கம்பட்டி. ஆமா, அது சிங்கம்பட்டி சமீந்தாருக்காகவே ஒரு செம்பு பட்டையும் எடுத்து எழுதி அனுமதி சீட்டு வாங்க வேண்டும் என்று உடனே ஆறுமுகம் அவர் கையிலேயே கொடுக்க அனைத்து விரவங்களை வாங்கி கொண்டு கட்டாரிமங்கலம் தளத்தை விட்டு வண்டிகள் ஒரு விடலக்காய் ஒன்று எரிந்து மேற்கு முகமாகவே வண்டிகள் கட்டாரிமங்கலம் தளத்தை விட்டு எப்படி போகுது பாருங்கள். கட்டாரிமங்கலமா அழகு உள்ள ஊரை தாண்டி முகமாக அவன் குலத்தங்கரை வழியாக அந்த வண்டிகளும் போகுதையா அந்த குலத்தாங்கரையாதியிலே ஐயா பெருந்திரு நங்கையத்தான் அங்க அடிபணிந்து நமஸ்கரித்து அவர்கள் அங்கிருந்து பயணமாகி நம்ம மங்கம்மா சாலை வேலி நம்ம தெற்கங்குளம் வழியாக வசையப்படறி தான் கடந்து நம்ம அரசர் குளம் வழியாக அவர்கள் காடு செடி தான் கடந்து அவர்கள் காடு செடி தானே கடந்து அங்கே காரிச்சேரி ஒருவாரா வண்டிகளை தானவிழ்ந்து சாப்பிட வேணும் என்று சாப்பிட்டு இளைப்பாரி தாம்பழங்கள் தான் தரித்து காரிச்சேரி தலம் மதியில அறவக
வளர்த்த நாயகியா அம்பிகையால் கொடிமரமோ கொடிமரம் வெட்டவென்று அழகு உள்ள ஊரவர்கள் ஏழு வண்டி பூட்டி 7 கிடாக்கன் பூட்டி அவர்களும் வந்தல்லவோ நம்ம கட்டாரி மங்களமா அழகு உள்ள ஊரவர்கள் கட்டுடனே ஒன்று கூடி அந்த காரிச்சேரி நகரம் விட்டு கிருஷ்ணாபுரம் பரம்பு விட்டு செய்தி நல்லூர் பாதையாக சத்திரம் தான் கடந்து பாளையங்கோட்டை நகராதியில கைப்பிள்ளை தானம் போட்டு கண்டெடுத்த பிளாப்பாளம்போ பிளாப்பாளம் ஓடை விட்டு மேலச்சவில் வழியாக கல்லர் மாடம் தான் கடந்து வண்டிகளும் போகுதையா 10க்கு 6 குத்தோ 10 மடை ஊர் கடந்து கிராமத்து வண்டி போகுதையா ஜெகமெல்லாம் பெயர் விளங்கும் சேரன் மகாதேவி விட்டு அங்கிருந்து பயணம் ஆகி வித்துவான்கள் குடியிருக்கும் வீரவநல்லூர் தான் கடந்து அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் அம்பாஷ முத்திரமா அழகு உள்ள ஊரை தாண்டி ஏர்மார்பூலம் வழியாக மணிமுத்தார் தானும் தாண்டி சிங்கம்பட்டி வந்தல்லவோ சிங்கம்பட்டி ஊராதியில சிங்கம்பட்டி சம்மினிடம் அனுமதி வாங்கி கொண்டு ஆலம்பட்டி பாதையாக கொக்கரதண்டு தான் கடந்து கல்லீல நெல்விலையும் கல்லடகுறிச்சி பாதையாக வண்டிகளும் போகுதையா அந்தணர்கள் சந்தி செய்யும் அரசடி படைத்துறையா அழகு உள்ள இடமும் விட்டு ஏறுமல்ல இறங்கு வல்லம் அத்தனையும் மலை கடந்து அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் ஆரியங்காவாதியில சொரிமத்தைய வாசலில கிராமத்தார் வண்டிகளும் தலவாடல்ல கொட்டகையில் கொட்டடத்தை இறக்கி வைத்து சொரிமுத்து ஐயனாரை கட்டுடனே வணங்குவாரா சொரிமுத்து ஐயனாரை கண்டு வணங்கி கொண்டிருக்கிற போது ஷாரி அவர்கள் யாரு, எந்த ஊரு, எந்த தேசம், எங்கே இருந்து எங்கே வருகிறீர்கள் என்று சொன்னபோது கட்டாரிமங்கலம் தளத்திலே இருந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். சிதம்பரத்து ஆண்டவன் சிவகாமி அம்பிகையும் ஆண்டவனுக்கு கொடிமரம் வெட்ட வேண்டும் என்று சிங்கம்பட்டி சமீந்தார் அவர்களுடைய அனுமதி பெற்று வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கே இருக்கலாம், எங்கே தங்கலாம் என்ற விவரத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல இந்த அதாவது இந்த கட்டாரிமங்கலம் அதாவது இந்த ஆரியங்காவிலே அடங்காத தேவாதைகள் உண்டு. அல்லற சில்லற செய்யும், கட்டாதுட்டி பண்ணும். எந்த இடத்துல நீங்க படுக்க முடியாது. எல்லோருக்கும் பொருதி பார்த்த சுவாமி 1008 மாடலுக்கும் அண்ணாவி தலவாய் மாட சுவாமி தலவாயுடைய கொட்டகையிலே அமர்ந்து
நீங்கள் படுத்து உறங்கி சாதங்கரி சமைத்து அழகாக நீங்கள் கொடிமரம் வெட்டி செல்லலாம் என்று சொல்ல ஆகட்டும் என்று சொல்லி நேராக என்ன செய்தார்கள் தெரியுமா? அதாவது 3 கல் அடுப்பு கூட்டி அழகாக சமையல் செய்து சாப்பிட்டு இளைப்பாரி அன்றிரவு படுத்து உறங்கி மறுநாள் காலையில் எழுந்தறிந்து ஐயனாரை வணங்கிவிட்டு கொடிமரத்தை தேட வேண்டும் என்று எங்கே வருகிறார் பாருங்கள். கொடிமரத்தை தேட வேண்டும் என்று ஏறுமலை இறங்கு வல்லோ அத்தனையோ மலையை சுத்தி கொடிமரத்தை தேடுவாரா கொடிமரத்துக்கு ஏற்ற மரம் வகையுடனே கிடைக்கலையே எட்டோடு இருந்து கொடிமரத்தை தேடுவாரா காட்டுக்குள்ள கொடிமரத்தை தேடி வார எட்டோடு 8 நாளும் இருந்து கொடிமரம் தேடும் போது அந்த கொடிமரத்துக்கு எத்தம் மரம் வகையுடனே கிடைக்கலையே ஆறாத கவலை கொண்டு அழகு உள்ள கிராமத்தார்கள் தலவாயுட கொண்டகையில் படுத்து உறங்கும் போது சாமாதி சாமம் போலே அதிசாம வேளையில சிதம்பர வடிவு பெண்ணாள் கோமரங்கள் வருவதையா ஆதாளி போடுவாளா பதறி எங்க எழுந்தரித்து அழகு உள்ள கிராமத்தாரே அஞ்ச வேண்டாம் பதற வேண்டாம் அவளையும் கொள்ள வேண்டாம் வெள்ளிமலை சாரலிலே அந்த ஈசான மூலையிலே 7 கண்ணின் எல்லாம் இருக்கும் இடது கண்ணு பார்வையில சந்தன தேக்கு மரம் இருக்குதையோ பெண்கொடியால் சொல்லுவாளா சந்தனதேக்கு மரம் அதுதான் செழித்து வாங்கி வளர்ந்திருக்கு கட்டுடனே வெட்டிடுங்கோ பெண்குடியா சொன்ன போது சந்தோஷம் தானும் கொண்டு மறுநாள் எழுந்தரித்து ஐயன் சொரிமுத்தையனை வணங்கி கொண்டு அம்பாள் சொன்ன இடம் அழகுடனே பார்க்கும் போது சந்தன கொடிமரமும் அதற்கு நல்ல அருகதியில அந்த தேக்கு நல்ல கொடிமரமும் அவர் கண்ணாலே தானும் கண்டு கொடிமரத்துக்கு காப்பும் கட்டி அன்றிரவு சமயத்தில சாப்பிட்டு இளைப்பாரி அந்த தலவாயுட கொட்டகையில் படுத்து உறங்கும் போது சாமாதி சாமம் ஐயா சாதி சாம வேளையில அடங்காத தேவாதைகள் காடு சுத்தி பார்க்க வென்று 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலவாய் மாடு
போது இந்த ஆரியங்காவு தேவாதைகள் யாரெல்லாம் வருவாரானால் ஆண்டவர் சிவன் இணைந்த பெருமாளும் உப்பீலி மாட சுவாமி ஆண்டவன் தளவாய் மாட சுவாமி சுடலை மாட சுவாமி எங்க அக்கினி மாடனுமா எங்க நல்லே மாட சுவாமி அங்கீலி பூத்தானும் அங்க பேச்சியோடு பிரம்மசக்தி எங்க பட்டேவராயனுமா ஐயம்பந்தி தேவாதைகள் அவருக்கு அழகிலோரு கொல்லாவோ தாமரக்க மணி அழகா ஒத்த பந்தம் தான் பிடித்து அங்கே காடு சுத்தி பார்க்குதையா அங்க அழகு உள்ள தேவாதைகள் அவரு காடு சுத்தி வர போது ஈசான மூலையில ஏழு கண்ணின் நல்ல மார்க்கும் அங்க இடது கண்ணு பார்வையில அந்த சந்தனத்துக்கு மரம் அதற்கு அங்கு காப்பளவ கண்டிருக்கே பார்த்தாரு முப்பிளி மாடல் அவர்களை வெட்டட்டுமா குத்தட்டுமா அங்க வீரவழி கட்டுமா அங்க ஆங்கார கோபம் கொண்டு எங்க ஐயம்பந்தி தேவாதைகள் ஐயன் சொரிமுத்து ஐயனிடோ ஐயா வந்து நல்ல சொல்லிடுமா ஐயா பார்த்தாரு சொரிமுத்தையன் அவன் காப்பு நல்ல கட்டி இருக்கான் அங்க மரத்தையும் வெட்டலையே அவரவர்கள் இடம் அதற்கு கட்டுடனே சென்றிடுங்கோ சொரிமுத்தையன் சொன்ன போது அவருடைய வாக்குக்குத்தான் அடிபணிந்து நமஸ்கரித்து சென்றார்கள் தேவாதைகள் மறுநாள் எழுந்தரித்து கட்டு உள்ள கிராமத்தார்கள் குடும்பத்துக்கு நாளல்லவோ செய்யவென்று ஐயன் சொரிமுத்து ஐயனார்க்கு தேங்காய் பாலம் தான் உடைத்து அங்கிருந்து பயணம் ஆகி கொடிமரம் அருகதியில ஒரு பொங்கப்பானை தான் இறக்கி அளவாழ இளவிரித்து முகத்தவனை பிடித்து வைத்து அங்கு நிறமறக்க நிறநாளி நீலியுடன் நடந்து வைத்து தேங்காய் பாலம் உடைத்து வைத்து ஐயா குடிமரத்தை நாள் செய்யணும் என்று கோடாளி கையில எடுத்து ஆறுமுக ஆச்சாரி அவர் ஓங்கி அவர் ஐயா கோடாளி குறிதவரி குதிங்காலி பட்டேடுமா ரத்தார ஓடுதையா அடிபிடிய அமர வைத்து காட்டு பச்சலைய தானம் கட்டி மற்றவர்கள் எழுந்தரித்து இரண்டு கொடிமரத்தை தானும் வெட்டி கணுகசிட தான கட்டி சாயங்காலம் நேரம் ஆச்சு நாளை உதயத்திலே தானும் வந்து நம்ம கொடிமரத்தை ஏற்றிடலாம்
சந்தோஷம் தானும் கொண்டு கொண்டு நம்ம தலவையோட கொட்டகையில் அந்த கிராமத்தார்கள் இருக்கும் போது நம்ம சாமாதி சாமம் போல நம்ம சாதி சாம வேலையில நம்ம ஆரியங்காவு தேவாதைகள் அவள் காடு சுத்தி பார்க்க வென்று 1008 மாடனுக்கும் நம்ம அண்ணாவின் தலவாய் மாடல் அவ ஆராய்ச்சி மணி அடித்து அந்த மணி ஓசை தானும் கேட்டு எங்க அடங்காத தேவாதைகள் ஆண்டவர் உப்பீலி மாட சுவாமி ஆண்டவர் சுடலை மாட சுவாமி நம்ம அக்கினி மாட சுவாமி நம்ம நல்லே மாட சுவாமி 1008 மாடனுக்கும் நம்ம அண்ணாவி தலவாய் மாடல் நம்ம சங்கீலி ஊரத்தானும் அங்க பேச்சியோடு பிரம்ம சக்தி எங்க வீர சங்கிலி மாட சுவாமி நம்ம பட்டேவராயனுமா ஐயா கட்டு உள்ள தேவாதைகள் அவர்கள் ஒத்த பந்தம் தான் பிடித்து அங்கே ஆனப்பந்தம் ஒரு கையில அவருக்கு அழுக்கு தடி ஒரு கையில அவருக்கு வேலுக்கம்பு ஒரு கையில அவருக்கு வீச்சருவா ஒரு கையில ஆதாளி போட்டு கொண்டு அவர்கள் காடு சுத்தி பாக்குதையா அவர்கள் காடு சுத்தி வார போது நம்ம ஈசான மூலையில 7 கண்ணி நல்ல மாறுக்கும் அங்க இடது கண்ணு பார்வையில அந்த சந்தன தேக்கு மரம் மதத்தார் அங்க வெட்டி அங்க சாட்சி இருக்கு பார்த்தாரு முப்பிளி மாடல் அவர்கள் விடுவேனா தொடுவேனா அவர்களை விட்டு வைத்து பார்ப்பேனா அவர்களை வெட்டட்டுமா குத்தேட்டுமா ஐயா குத்தேட்டுமா அவர்கள் வீரப்பழி ஏற்கட்டுமா குத்தேட்டுமா சுவாமி அந்நேர சொன்ன போது ஆண்டவன் தலவாய் மாட சுவாமி கட்டு உள்ள தேவாதையே நம்ம இந்த இடத்தில் போட்டோமானா குடிமரத்தை ஏத்திட்டு சென்றிடுவான் ஆங்கார கோபத்தோடு அடங்காத தேவாதைகள் அடிபிடியா தான் இழுத்து தான் இழுத்து ஒளிமரத்தை கசத்தாதியிலே தாக்குதையோ கொடிமரத்தை இந்த இடத்துல போட்டாதானே நாளைக்கு வண்டியில ஏத்திட்டு போவோம் விடுவோமா நம்ம என்று அங்கார கோபத்தோடு உப்பிளி மாட சுவாமி 4 ஒரு கிராம தேவாதைகள் ஒன்று கோடி இழுத்து கெசத்துல கொண்டு தாத்திட்டு அவன் எப்படி ஏத்திட்டு போறான்னு வரட்டுன்னு இருக்காங்க. ஆமா அவரவர்கள் இடத்துக்கு சென்றார்கள் தேவாதைகள். மறுநாள் காலையில விடிந்தது
பார்த்தார்கள் கிராமத்தார்கள் எழுந்தரித்து அந்தனர்கள் சந்தி செய்யக்கூடிய அரசடியாம் படித்துறையில் இறங்கி தீர்த்தமாடி மாத்துழுத்து திருநீற்று காப்பணிந்து சொரிமுத்து ஐயனாருக்கு சிறப்பு வழிபாடு பூசைகள் ஐயனே சொரிமுத்து ஐயனே எட்டோடு 8 நாள் நாங்க தங்கியிருந்து கொடிமரத்தை வெட்டிலாம் போட்டிருக்கோம். வண்டியில நாங்க சந்தோஷமா ஏத்திட்டு போப்போம். ஆமா ஆண்டவனிடத்திலே விட வாங்கி கொண்டு அங்கிருந்து வண்டிகள் கிளம்பி நேரா ஈசான மூலையிலே கொடிமரத்துக்கு இடத்துக்கு போய் நிக்க வண்டி பார்த்தா கொடிமரம் இல்ல. கொடிமரத்தை காணுமா? ஆமா நேத்தனையா வெட்டி போட்டோம். இந்த இடத்துல தானே வெட்டி போட்டோம். ஆமாப்பா கொடிமரத்தை காணும், இழுத்த தடத்தை காணும், ஒண்ணுமே இல்ல. என்று கிராமத்தார்கள் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்கிறார்கள்? கொடிமரத்தை காணலையே மகாராஜனுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? இந்த இடத்துல தானே வெட்டி போட்டோம். என்ற ஆறாத கவலை கொண்டு கண்ணீரை சிந்தி இருக்கிற போது ஆறுமுகம் ஆசாரியுடைய கண்ணிலே வட்டம் போட்டுட்டு ஆகாயத்தில் வட்டம் போடுது. பார்த்தார் வட்டம் போட்ட இடத்திலே பார்க்கிற போது அடியில் தாழ்ந்த வெள்ளத்திலே கொடிமரத்தின் உனிக்கொப்பு தெரியுது. 2 கிளைகள் தெரியுது. ஆமா ஆகா கொடிமரம் கெசத்தலாம் கிடக்கு. பாறாங்கயிற்றை கொண்டு வந்து ஒரு முனையிலே சுருக்காணி போட்டு இழுத்து கட்டி தேவாதைகள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்க இந்த கிராமத்தார்கள் கொடிமரத்தை ஒரு பக்கமாக இழுத்தார்கள். ஆலேடம் என்று சொல்லி கிராமத்தார்கள் என்று சொல்லி தேவாதைகள் சத்திலே திடுமா தாண்டவம் பெற சொல்லி கிராமத்தார்கள் அந்நேரம் தான் இழுக்க அந்நேரம் தான் இழுக்க சொரிமுத்து ஐயனார் பேர சொல்லி தேவாதை கசத்திலே தாழ்த்திடுமா அந்நேரம் தான் இழுக்க ஐயனார் பேர சொல்லி தேவாதை கசத்திலே தாழ்த்திடுமா மலமலன்னு கொடிமரம் வெளியே வந்த மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் சரசரன்னு உள்ள போகுது. மலமலான்னு வெளியே வருது,
உள்ள போகுது. போய்கொண்டிருக்கு. மாயமோ தெரியல. இழுத்து ஒரு படியை வெளியே இழுத்து போட்டாச்சு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த கொடிமரம் இங்க கிடக்கும். நம்மளும் நிக்க கூடாது. ஆமா, நேரமும் ஆகிட்டு இல்ல. ஆமையா. நேராக கொடிமரத்தை 7 வண்டிகளை பூட்டி நேராகவே வண்டிகள் ஆரியங்காவை விட்டு கிளம்ப வேண்டும் என்று 2 கிராமத்தார்கள் ஒன்று கூடி காரிச்சேரி கிராமத்தார்கள் தேக்கு மரத்தையும் கட்டாரிமங்கலம் பிள்ளமார்கள் ஒன்று சேர்ந்து சந்தன மரத்தையும் ஏற்றி நேராக ஆண்டவன் சொரிமுத்தையான அங்கிருந்து வணங்கிக் கொண்டு ஐயனே சொரிமுத்து ஐயனே நல்லபடியாகவே கொடிமரத்தை வெட்டி எங்க தளத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று சொல்லி ஆண்டவன் இடத்திலே வணங்கிவிட்டு வண்டிகள் அங்கிருந்து எப்படி வருது பாருங்க. அங்கிருந்து பயணமாகி வண்டிகளோ வருகுதையோ அந்த கொடிமரம் தானும் ஏற்றி அழகு உள்ள கிராமத்தார்கள் வண்டிகளோ வருகுதையோ வண்டிகளோ வாரபோது அடங்காத தேவதைகள் ஐயன் சரிமுத்தையன் வாசலிலே கட்டுடனே சொல்லுதையா அழகுள்ளே கிராமத்தார்கள் நம்முடைய காவாதிலே அவன் கொடிமரத்தை வெட்டி போறான். அவனை விடுவேனா தொடுவேனா அவனை விட்டு வைத்து பார்ப்பேனா ஆங்கார கோபம் கொண்டு எங்க முப்பீலி மாட சுவாமி வெட்டட்டுமா குத்தட்டுமா வீரபலி கட்டுமா எங்க ஆங்கார கோபத்தோடு அந்த தேவாதைகள் சொன்னபோது அந்த சொரிமுத்தைய ஏது சொல்வார் இங்க வெட்ட வேணாம் குத்தோ வேண்டாம் எங்க கட்டு உள்ள தேவாதையே வண்டிகள் பின்னதாக வகையுடனே சென்றிடுங்கோ தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் நிலையம் வாங்கி கொடையும் வாங்கி நேர்மையோடு கொழுவிருங்கோ அங்கே வாழ்த்தி எங்கே அங்கே வரங்கொடு அங்கே போக விட தான் கொடுத்தா கட்டு உள்ள தேவாதைகளே அவர்களை வெட்ட வேண்டாம் குத்த
குத்த வேண்டாம், யாரும் ஒண்ணும் செய்ய வேண்டாம், வீரவழியும் ஏற்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கொடிமரம் வெட்டித்தானே போறான். போகட்டும் அந்த வண்டிகள் பின்னாடி நீங்கள் பின்தொடர்ந்து சென்று யார் யாருக்கெல்லாம் எந்த இடத்துல உங்களுக்கு ஆசை இருக்கோ அந்த இடத்திலே நிலைய வாங்கி கொடையை வாங்கி உங்களை வணங்கக்கூடிய மக்களை கண்விழி போல் பாதுகாத்து நேர்மையோடு கொலுவிருங்கள் என சொல்லி வாழ்த்தி வரம் கொடுத்து போக விடை கொடுத்தார். கட்டுடனே நிலையங்கள் வாங்க வேண்டும் என்று அங்கார சத்தத்தோடு வண்டிகள் பின்னாடி தேவாதைகள் யார் யாரெல்லாம் வருகின்றார்கள்? முப்பியிலே மாடே சுவாமியே, சுடலை நெல்லே மாடே சுவாமியே, அக்கினியே மாடே சுவாமியே, நல்லதோரு மாடே சுவாமியே, ஆண்டவன் தளவாய் நல்லே மாடே சுவாமியே, நம்ம சங்கிலியே பூத்தானோ பட்டவே ராயனோடு அந்த பேச்சியோடு பிரம்ம சக்தியே நம்ம சிவன் அணைந்த பெருமாளோடு அவர்கள் ஒத்த பந்தம் தான் பிடித்து அவர்கள் வண்டிகள் பின்னதாக வருகுதையா தேவாதைகள் அங்கே எருமலை இறங்கு வல்லோ அத்தனையோ மலை கடந்து அங்க ஆச்சியதோ நர நரண அங்க அரை கால் சத்தமிடு அங்க வண்டிகளோ வருகுதையோ ஐயமலைய விட்டு கீரங்கியே நம்ம கல்லிடை குறிச்சி பாதை வழியே நம்ம சர்க்காரு ரோடு வழியே அம்பாசமுத்திர வழியாக அந்த சகமெல்லாம் பெயர்விலோ சேரன் மகாதேவி ஊரு விட்டு ஐயா பார்த்தாரே கிராமத்தார்கள் நாங்கள் தெற்கு முகம் போகவென்று அவ அங்கிருந்து பிரிந்தல்லவோ கிராமத்து வண்டிகளும் வருகுதையோ நாடு நல்லே நல்ல நாடு நோபலர்கள் புகழும் நாடு நம்ம நான்கு நேரி தலமதற்கு அந்த வான்மமலே ஐயனையோ நாச்சியார் அம்மாளையோ அவர்கள் அடிபணிந்தோ நமஸ்கரித்து அதற்கு நல்ல முகமாக
மாதிலே செண்பக ராமநல்லூர் அழகு உள்ள தலம் மதியில வண்டிகளும் வரபோது செண்பக ராஜமன்னன் அவளுடைய கட்டி மகள் அவ ஏழரங்கும் மாளிகையில் அவ தலையாவி சிக்கெடுத்து குணமுடனே இருக்கும் போது பார்த்து தார தொண்டில் மாடல் அவ ஒரு அடியா தான் அடித்து இது எனக்கு சிறந்த இடம் இந்த தூண்டியிலு மாட சுவாமி அந்த செண்பாரம்மல் ஊராதியில அங்கு நிலையம் வாங்கி குடையும் வாங்கி அவன் நேர்மையுடன் கொழுவிருப்பார் ஐயா அழகு உள்ள ஊரை தாண்டி நம்ம கூந்தங்கூலம் வழியாக நம்ம கோடங்கோலம் விளக்கும் விட்டு வேலை முடிஞ்சிப்பட்டி தான் கடந்து அந்த செங்கோலம் பாதையாக அங்க பெயர்லாம் பெயர் விளங்கும் நம்ம பேய்க்குளம் நன்னகரில் நம்ம சங்கரலிங்கத்தையும் ஐயா கோமதி அம்பாளையும் அவர்கள் அடிபணிந்து நமஸ்கரித்து வண்டிகள் கிழக்கு நல்ல முகமாக ஐயா வருகுதையா வண்டிகளும் நம்ம கட்டாரி மங்களமா பெரிய குளத்தகரி வழியாக அங்க வண்டிகளும் வரபோது அந்த பெரிய குளத்தங்கரை அந்த தெற்கு நல்ல முடையதில விட்டதொரு ஆலமரம் ஆண்டவன் பலவேச காரணமா எனக்கு இது எனக்கு சிறந்த இடம் அவர் கட்டுடனே அமர்ந்து கொண்டு நம்ம கட்டாரி மங்களமா அழகு உள்ள தலம் மதியில நம்ம சிதம்பரம் தாண்டம் வாசலில அங்க கொடிமரத்தை தானே இறக்கி அங்க வேலைப்பாடு தானும் செய்து ஐயா குறித்த முகூர்த்தத்திலே அங்க கொடிமரம் தானும் நாட்டி ஆட்ட திருவிழா தான் நடத்தி அழகு உள்ள கிராமத்தார்கள் அவர் சந்தோஷமா இருக்கும் போது வண்டிகள் பின்னாடி வந்ததொரு தேவாதைகள் நம்ம ஏறிட்டும் மக்களையே வாரவரை போறவரை வங்கி கொண்டு குத்துவாரா பீலி மாட சுவாமி நேர்ந்தவரி வாரவரை நெஞ்சடிய தானே அடிப்பார் அங்கு வாளிகளை சூழிகளை பச்சப்பிள்ள தாசிகளை அவர் பதைக்க கொள்ளுவாரா அட்டகாசம் செய்யுவாரா அவ அல்லற சில்லற செய்யுவாரா எந்த அழகு உள்ள தேவாதைகள் ஒரு கோடாங்கி குறி வைத்து அங்க கட்டுடனே கேட்ட போது ஐயா கோடாங்கி குறியதில ஐயா தொலங்குதையா தேவாதைகள் இங்க கொடிமரம் வெட்டும் போது ஐயா வண்டிகள் பின்னாலே ஐயா வந்ததொரு தேவாதைகள் ஐயா நிலையம் அது கேக்குதையா நிலையம் அது கொடுக்காவிட்டால் ஐயா ஊரை நல்லா அழிப்பேன் என்று அந்நேரம் சொல்லும் போது ஐயா பார்த்தாரே கிராமத்தார்கள் ஐயா 4 ஊர் கிராமத்தார்கள் நாங்கள் வகையுடனே இருக்கும் ஐயா ஒரு 4 ஊர் தலைமையில அடங்காத தேவாதைகள் அவ சிட்டல்லவோ தான் எழுதி தான் எழுதி கட்டுடனே போடுவாரா
போது போது அவர்கள் எந்த எந்த கிராமத்துக்கு கிராமத்துக்கு ஐயா தேவாதைகள் விழுகுவதானால் நம்ம கானகம் எல்லாம் பெயர் விளங்கும் நம்ம கருங்கடல் தலம் அதற்கு நம்ம கரையடி சுடலை ஐயா ஐயா கட்டுடனே விழுவாரா நம்ம கட்டாரி மங்களமா ஐயா அழகு உள்ள தலம் அதற்கு அங்கவன் அக்கினி மாட சுவாமி அங்க கட்டுடனே விழுகுதையா நம்ம அம்பலசேரி தலம் அதற்கு அங்கு வேளாளர் குழந்தலைக்கு ஆண்டவன் நல்லே மாட சுவாமி ஐயா கட்டுடனே விழுவாரால் நம்ம அம்பலசேரி தலம் மதியில அங்க விஸ்வகுலம் தான் தலைக்க ஆண்டவன் சிவன் இணைந்த பெருமாளு ஐயா கட்டுடனே தானா வந்து எல்லாம் பெயர் விளங்கும் இந்த புளியங்கோணம் மாநகரி அந்த புளியங்கோணம் கிராமத்துக்கு கிராமத்துக்கு அண்டவன் உப்பிலியே மாட சுவாமி நம்ம கிராமத்துக்கு கருங்கடல் கிராமத்து பிள்ளமாருக்கு ஆண்டவன் கரையடி சுடலை ஐயா அவர்களுக்கு நிறைய வாங்கி குடைய வாங்கி இருக்கிற கட்டாரி மங்கலம் தலத்திற்கு ஆண்டவன் அக்கினி மாட சுவாமி வாங்கி அம்பலசேரி மாந்தளத்திலே வேளாளர்கள் குழந்தலைக்க ஆண்டவன் நல்ல மாட சுவாமி உடவோடு ஆசாரிமார்கள் குழந்தலைக்க விஸ்வகுணந்தலைக்க ஆண்டவன் சிவன் இந்த பெருமாளுடைய விலையை வாங்கி அங்கிருந்து எங்கே வருகிறது பாருங்கள் உலகமெல்லாம் பெயரும் புகழும் பெற்ற புளியங்குளமா நகரிலே ஆண்டவன் முப்பிளிமாட சுவாமி ஆமா முப்பிளிமாட சுவாமி சீட்டு விழுந்தது பார்த்தார்கள் கிராமத்தார்கள் என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்டவன் முப்பிளிமாட சுவாமிக்கு ஊருக்கு மேல்புறத்தில் ஒற்றதொரு வீதியில பீலி மாட சுவாமி பீலி மாட சுவாமி பேச்சியோடு பிரம்மசக்தி ஆண்டவன் தலவாய் மாட சுவாமி தலவாய் மாட சுவாமி நம்ம அங்கீலி ஓரத்துக்கும் நம்ம பட்டேவராயனுக்கும் நல்ல சன்னியாசிக்கும் நிலையமாது போடவென்று அந்த மையான கரையாதியிலே மையான கரையாதியிலே அண்ணன் உப்பீலி மாடனுக்கு அவள் நிலைய வாங்கி கொடையும் வாங்கி மையான திரளை வாங்கி ஆய கை வெட்டு நாக்கு வெட்டு கட்டுடனே தானும் வாங்கி ஐயா மையான தரலை வாங்கி அந்த உப்பீலி மாட சுவாமி ஐயா கலிக வருத சாஸ்தாவோடு நம்ம கலிக வருத சாஸ்தாரோடு ஐயா ஊருக்கு மேல் ஊரத்து அவன் நிலைய வாங்கி கொடையும் வாங்கி அந்த உப்பீலி மாட சுவாமி அள்ளி கொடுக்கு விபூதியாம் ஐயா தீராத நோய்கள் எல்லாம் அவ திருநீட்டால் இட்டு வைப்பார் ஆண்டவன் பிளி மாட சுவாமி ஒரு வெயிலு காத்து அந்த வீர வைக்கிடங்கள் வந்திடாம அவ வேலி ஓட்டு காத்துவாரா ஐயா புளியங்கோல நல்லகேரி உப்பீலி மாட சுவாமி உள்ள தேவாதைகள் அவன் உள்ளதுவும் அறியாது விருந்த பூக்கள் வாடிடாம அவன் வேலி ஓட்டு
காட்டுவார மையகம் தலைக்க வந்து கொடுவிருப்பார் சதிசாம வேலையில ஆரியங்காவு தேவாதைகள் அவள் காடு சுத்தி பார்க்க வென்று 1008 மாடனுக்கும் நம்ம அண்ணாவி தலவாய் மாடல் அவ ஆராய்ச்சி மணி அடித்து அந்த மணி ஓசை தானும் கேட்டு எங்க அடங்காத தேவாதைகள் ஆண்டவர் உப்பீலி மாட சுவாமி ஆண்டவர் சுடலை மாட சுவாமி நம்ம அக்கினி மாட சுவாமி நம்ம நல்லே மாட சுவாமி 1008 மாடனுக்கும் அண்ணாவி தலவாய் மாடல் நம்ம சங்கீலி ஊரத்தானும் அங்க பேச்சியோடு பிரம்மசக்தி எங்க வீர சங்கிலி மாட சுவாமி நம்ம பட்டேவராயனுமா ஐயா கட்டு உள்ள தேவாதைகள் அவர்கள் ஒத்த பந்தம் தான் பிடித்து அங்கே ஆனப்பந்தம் ஒரு கையில அவருக்கு அழுக்கு தடி ஒரு கையில அவருக்கு வேலுக்கம்பு ஒரு கையில அவருக்கு வீச்சருவா ஒரு கையில ஆதாளி போட்டுக்கொண்டு அவர்கள் காடு சுத்தி பாக்குதையா அவர்கள் காடு சுத்தி வார போது நம்ம ஈசான மூலையில 7 கண்ணி நல்ல மாறுக்கும் இடது கண்ணு பார்வையில அந்த சந்தன தேக்கு மரம் மதத்தான் அங்கே வெட்டி அங்கே சாட்சி இருக்கு பார்த்தாரு முப்பிளி மாடல் அவர்கள் விடுவேனா தொடுவேனா அவர்களை விட்டு வைத்து பார்ப்பேனா அவர்களை வெட்டட்டுமா குத்தேட்டுமா ஐயா குத்தேட்டுமா வீரப்பழி ஏற்றட்டுமா குத்தேட்டுமா சுவாமி அந்நேர சொன்ன போது ஆண்டவன் தலவாய் மாட சுவாமி கட்டு உள்ள தேவாதையே நம்ம இந்த இடத்தில் போட்டோமானா ஏத்திட்டு சென்றிடுவான் ஆங்கார கோபத்தோடு அடங்காத தேவாதைகள் அடிபிடியா தான் இழுத்து தான் இழுத்து ஒளிமரத்தை கசத்தாதியிலே தாக்குதையோ
கொடிமரத்தை இந்த இடத்துல போட்டாதானே நாளைக்கு வண்டியில ஏத்திட்டு ஏத்திட்டு போவோம். போவா போ விடுவோமா நம்ம ஆமா. என்று அங்கார கோபத்தோடு எப்படி மாட சுவாமி சுவாமி நாலு ஒரு கிராம தேவாதைகள் ஒன்று கோடி இழுத்து இழுத்து கெசத்துல கொண்டு தாத்திட்டு தாத்தாச்சி அவன் எப்படி ஏத்திட்டு போறான்னு பாப்போம். வருவது வரட்டுன்னு இருக்காங்க. ஆமா, அவரவர்கள் இடத்துக்கு சென்றார்கள் தேவாதைகள். மறுநாள் காலையில விடிந்தது, பார்த்தார்கள் கிராமத்தார்கள் எழுந்தரித்து அந்தனர்கள் சந்தி செய்யக்கூடிய அரசடியாம் படித்துறையில் இறங்கி தீர்த்தமாடி மாத்துழுத்து திருநீற்று காப்பணிந்து சொரிமுத்து ஐயனாருக்கு சிறப்பு வழிபாடு பூசைகள் ஐயனே சொரிமுத்து ஐயனே எட்டோடு 8 நாள் நாங்க தங்கியிருந்து கொடிமரத்தை வெட்டிலாம் போட்டிருக்கோம். வண்டியில நாங்க சந்தோஷமா ஏத்திட்டு போப்போம். ஆமா, ஆண்டவனிடத்திலே விடை வாங்கி கொண்டு அங்கிருந்து வண்டிகள் கிளம்பி நேர ஈசான மூலையிலே கொடிமரத்துக்கு இடத்துக்கு போய் நிக்கி வண்டி பார்த்தா கொடிமரம் இல்ல. கொடிமரத்தை காணுமா? ஆமா, என்னையா நேத்தனையா வெட்டி போட்டோம்? இந்த இடத்துல தானே வெட்டி போட்டோம். ஆமாப்பா, கொடிமரத்தை காணும், இழுத்த தடத்தை காணும், ஒண்ணுமே இல்ல என்று கிராமத்தார்கள் என்ன செய்தார் தெரியுமா? செய்கிறார்கள். கொடிமரத்தை காணலையே அவன் என்ன செய்வோம் நாங்கள் ஏது மகாராஜனுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? இந்த இடத்துல தானே வெட்டி போட்டோம் என்ற ஆறாத கவலை கொண்டு கண்ணீரை சிந்தி இருக்கிற போது ஆறுமுகம் ஆசாரியுடைய கண்ணிலே வட்டம் போட்டுட்டு ஆகாயத்தில் வட்டம் போடுது. பார்த்தார், வட்டம் போட்ட இடத்திலே பார்க்கிற போது அடியில் தாழ்ந்த வெள்ளத்திலே கொடிமரத்தின் நுனிக்கொப்பு தெரியுது, 2 கிளைகள் தெரியுது. ஆமா, ஆகா கொடிமரம் கெசத்திலாம் கிடக்கு. பாராங்கயிற்றை கொண்டு வந்து ஒரு முனையிலே சுருக்காணி போட்டு இழுத்து கட்டி தேவாதைகள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்க இந்த கிராமத்தார்கள் கொடிமரத்தை ஒரு பக்கமாக இழுத்தார்கள். ஆளேடம் என்று சொல்லி கிராமத்தார்கள் அந்நேரம் தான் இழுக்க என்று சொல்லி தேவாதைகள் சத்திலே திடுமா தாண்டவம் பெற சொல்லி கிராமத்தார்கள் அந்நேரம் தான் இழுக்க அந்நேரம் தான் இழுக்க சொரிமுத்து ஐயனார் பெற சொல்லி தேவாதை கசத்திலே தாழ்த்திடுமா அந்நேரம் தான் இழுக்க ஐயனார் பெற சொல்லி
கொடிமரம் வெளியே வந்த மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் சரசரன்னு உள்ள போகுது. மலமலான்னு வெளியே வருது, உள்ள போகுது. இழுத்து ஒரு படியை வெளியே இழுத்து போட்டாச்சு. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த கொடிமரம் இங்க கிடக்கும். ஆமா, நேரமும் ஆகிட்டு இல்ல. நேராக கொடிமரத்தை 7 வண்டிகளை பூட்டி நேராகவே வண்டிகள் ஆரியங்காவை விட்டு கிளம்ப வேண்டும் என்று 2 கிராமத்தார்கள் ஒன்று கூடி காரிச்சேரி கிராமத்தார்கள் தேக்கு மரத்தையும் கட்டாரிமங்கலம் பிள்ளமார்கள் ஒன்று சேர்ந்து சந்தன மரத்தையும் ஏற்றி நேராக ஆண்டவன் சொரிமுத்தையான அங்கிருந்து வணங்கிக் கொண்டு ஐயனே சொரிமுத்து ஐயனே நல்லபடியாகவே கொடிமரத்தை வெட்டி எங்க தளத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று சொல்லி ஆண்டவன் இடத்திலே வணங்கிவிட்டு வண்டிகள் அங்கிருந்து எப்படி வருது பாருங்க. அங்கிருந்து பயணமாகி வண்டிகளோ வருகுதையோ அந்த கொடிமரம் தானு ஏற்றி அழகு உள்ள கிராமத்தார்கள் வண்டிகளோ வருகுதையோ வண்டிகளோ வாரபோது அடங்காத தேவதைகள் ஐயன் சரிமுத்தையன் வாசலிலே கட்டுடனே சொல்லுதையா அழகுள்ளே கிராமத்தார்கள் நம்முடைய காவாதிலே அவன் கொடிமரத்தை வெட்டி போறான். அவனை விடுவேனா தொடுவேனா அவனை விட்டு வைத்து பார்ப்பேனா ஆங்கார கோபம் கொண்டு முப்பீலி மாட சுவாமி வெட்டட்டுமா குத்தட்டுமா வீரபலி கட்டுமா எங்க அங்கார கோபத்தோடு அந்த தேவாதைகள் சொன்னபோது அந்த சொரிமுத்தைய ஏது சொல்வார் இங்க வெட்ட வேணாம் குத்தோ வேண்டாம் எங்க கட்டு உள்ள தேவாதையே வண்டிகள் பின்னதாக வகையுடனே சென்றிடுங்கோ தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் நிலைய வாங்கி கொடையும் வாங்கி நேர்மையோடு கொழுவிருங்கோ அங்கே வாழ்த்தி அங்கே வரங்கொடுத்தா அங்கே போக விட தான் கொடுத்தா கட்டுள்ள
உள்ள தேவாதைகளே, தேவாலயங்களே, அவர்களை வெட்ட வேண்டாம், குத்த வேண்டாம், யாரும் ஒண்ணும் செய்ய வேண்டாம், வீரவழியும் ஏற்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். கொடிமரம் வெட்டித்தானே போறான். போகட்டும். அந்த வண்டிகள் பின்னாடி நீங்கள் பின்தொடர்ந்து சென்று யார் யாருக்கெல்லாம் எந்த இடத்துல உங்களுக்கு ஆசை இருக்கோ அந்த இடத்திலே நிலைய வாங்கி கொடையை வாங்கி உங்களை வணங்கக்கூடிய மக்களை கண்விழி போல் பாதுகாத்து நேர்மையோடு கொலுவிருங்கள் என சொல்லி வாழ்த்தி வரம் கொடுத்து போக விடை கொடுத்தார். கட்டுடனே நிலையங்கள் வாங்க வேண்டும் என்று அங்கார சத்தத்தோடு வண்டிகள் பின்னாடி தேவாதைகள் யார் யாரெல்லாம் வருகின்றார்கள்? மிக முப்பியிலே மாடே சுவாமியே, சுடலை நெல்லே மாடே சுவாமியே, அக்கினியே மாடே சுவாமியே, நல்லதோரு மாடே சுவாமியே, ஆண்டவன் தளவாய் நல்லே மாடே சுவாமியே, நம்ம சங்கிலியே பூத்தானோ பட்டவே ராயனோடு அந்த பேச்சியோடு பிரம்ம சக்தியே நம்ம சிவன் அணைந்த பெருமாளோடு அவர்கள் ஒத்த பந்தம் தான் பிடித்து அவர்கள் வண்டிகள் பின்னதாக வருகுதையா தேவாதைகள் அங்கே எருமலை இறங்கு வல்லோ அத்தனையோ மலை கடந்து அங்க ஆச்சியதோ நர நரண அங்க அரை கால் சத்தமிடு அங்க வண்டிகளோ வருகுதையோ ஐயமலைய விட்டு கீரங்கியே நம்ம கல்லிடை குறிச்சி பாதை வழியே நம்ம சர்க்காரு ரோடு வழியே அம்பாசமுத்திர வழியாக அந்த சகமெல்லாம் பெயர்விலோ சேரன் மகாதேவி ஊரு விட்டு ஐயா பார்த்தாரே கிராமத்தார்கள் நாங்க தெற்கு முகம் போகவென்று
மதியில தலமதியிலே வண்டிகளும் வரபோது வாரபோது செண்பேக ராஜம்மன்னு அவளுடைய கட்டி மகள் மகள் அவ ஏழரங்கும் மாளிகையில் அவ தலையாவி சிக்கெடுத்து குணமுடனே இருக்கும்போது பார்த்துட்டாரு தொண்டில் மாடல் அவ ஒரு அடியா தான் அடித்து இது எனக்கு சிறந்த இடம் இந்த தூண்டியிலு மாட சுவாமி அந்த செண்பாரம்மல் ஊராதியில அங்கு நிலையம் வாங்கி குடையும் வாங்கி அவன் நேர்மையுடன் கொழுவிருப்பார் ஐயா அழகு உள்ள ஊரை தாண்டி நம்ம கூந்தங்கூலம் வழியாக கோடங்கோலம் விளக்கும் விட்டு வேலை முடிஞ்சிப்பட்டி தான் கடந்து அந்த செங்கோலம் பாதையாக அங்க பெயர்லாம் பெயர் விளங்கும் நம்ம பேய்க்குளம் நன்னகரில் நம்ம சங்கரலிங்கத்தையும் ஐயா கோமதி அம்பாளையும் அவர்கள் அடிபணிந்து நமஸ்கரித்து வண்டிகள் கிழக்கு நல்ல முகமாக வருகுதையா வண்டிகளும் நம்ம கட்டாரி மங்களமா பெரிய குளத்தகரி வழியாக அங்க வண்டிகளும் வரபோது அந்த பெரிய குளத்தங்கரை அந்த தெற்கு நல்ல முடையதில விட்டதொரு ஆலமரம் ஆண்டவன் பலவேசக்காரனுமா எனக்கு இது எனக்கு சிறந்த இடம் அவர் கட்டுடனே அமர்ந்து கொண்டு நம்ம கட்டாரி மங்களமா அழகு உள்ள தலமதியில நம்ம சிதம்பரம் தாண்டம் வாசலில அங்க கொடிமரத்தை தான் இறக்கி அங்க வேலைப்பாடு தானும் செய்து ஐயா குறித்த முகூர்த்தத்திலே அங்க கொடிமரம் தானும் நாட்டி ஆட்ட திருவிழா தான் நடத்தி அழகு உள்ள கிராமத்தார்கள் அவ சந்தோஷமா இருக்கும் போது வண்டிகள் பின்னாடி வந்ததொரு தேவாதைகள் நம்ம ஏறிட்டும் மக்களையே வாரவரை போறவரை வங்கி கொண்டு குத்துவாரா பீலி மாட சுவாமி நேர்ந்தவரி வாரவரை அங்கே நெஞ்சடிய தானே அடிப்பார் அங்கே வாளிகளை சூழிகளை பச்சப்பிள்ள தாசிகளை அவர் பதைக்க கொள்ளுவாரா அட்டகாசம் செய்யுவாரா அவ அல்லற சில்லற செய்யுவாரா எந்த அழகு உள்ள தேவாதைகள் ஒரு கோடாங்கி குறி வைத்து அங்க கட்டுடனே கேட்ட போது ஐயா கோடாங்கி குறியதில ஐயா தொலங்குதையா தேவாதைகள் இங்க கொடிமரம் வெட்டும் போது ஐயா வண்டிகள் பின்னாலே ஐயா வந்ததொரு தேவாதைகள் ஐயா நிலையம்மது கேக்குதையா நிலையம்மது கொடுக்காவிட்டால் ஐயா ஊரை நல்லா அழிப்பேன் என்று அந்நேரம் சொல்லும் போது ஐயா பார்த்தாரே கிராமத்தார்கள் ஐயா 4 ஊரு கிராமத்தார்கள் நாங்கள் வகையுடனே இருக்கும் ஐயா ஒரு 4 ஊரு தலைமையில அடங்காத தேவாதைகள் அவ சிட்டல்லவோ தான் எழுதி கட்டுடனே போடுவாரா தான் எழுதி கட்டுடனே போடுவாரா
பூதானால் நம்ம கானகம் எல்லாம் பெயர் விளங்கும் நம்ம கருங்கடத்தலம் அதற்கு நம்ம கரையடி சுடலை ஐயா கட்டுடனே விழுவாரா நம்ம கட்டாரி மங்களமா ஐயா அழகு உள்ள தலம் அதற்கு அங்கவன் அக்கினி மாட சுவாமி அங்க கட்டுடனே விழுகுதையா நம்ம அம்பலசேரி தலம் அதற்கு அங்கே வேளாளர் குழந்தலைக்கு ஆண்டவன் நல்லே மாட சுவாமி ஐயா கட்டுடனே விழுவாரால் நம்ம அம்பலசேரி தலம் மதியில அங்க விஸ்வகுலம் தான் தலைக்க ஆண்டவன் சிவன் இணைந்த பெருமாளு ஐயா கட்டுடனே தானா வந்து எல்லாம் பெயர் விளங்கும் இந்த புளியங்கோலம் மாநகரி அந்த புளியங்கோலம் கிராமத்துக்கு கிராமத்துக்கு ஆண்டவன் உப்பிலியே மாட சுவாமி நம்ம கிராமத்துக்கு கருங்கடல் கிராமத்து பிள்ளமாருக்கு ஆண்டவன் கரையடி சுடலை ஐயா அவர்களுக்கு நிறைய வாங்கி குடைய வாங்கி இருக்கிற கட்டாரி மங்கலம் தலத்திற்கு ஆண்டவன் அக்கினி மாட சுவாமி வாங்கி அம்பலசேரி மாதளத்திலே வேளாளர்கள் குழந்தலைக்க ஆண்டவன் நல்ல மாட சுவாமி உடவோடு ஆசாரிமார்கள் குழந்தலைக்க விஸ்வகுலந்தலைக்க ஆண்டவர் சிவன் இந்த பெருமாளுடைய விலைய வாங்கி அங்கிருந்து எங்கே வருகிறது பாருங்கள் உலகமெல்லாம் பெயரும் புகழும் பெற்ற புளியங்குளமா நகரிலே ஆண்டவன் முப்பிலிமாட சுவாமி ஆமா முப்பிலிமாட சுவாமி சீட்டு விழுந்தது பார்த்தார்கள் கிராமத்தார்கள் என்ன செய்கிறார் தெரியுமா ஆண்டவன் முப்பிலிமாட சுவாமிக்கு ஊருக்கு மேல்புறத்தில் ஒற்றதொரு வீதியில பீலி மாட சுவாமி பீலி மாட சுவாமி பேச்சியோடு பிரம்மசக்தி ஆண்டவன் தலவாய் மாட சுவாமி தலவாய் மாட சுவாமி நம்ம அங்கீலி ஓரத்துக்கும் நம்ம பட்டேவராயனுக்கும் நல்ல சன்னியாசிக்கும் நிலைய மேது போடவென்று அந்த மையான கரையாதியிலே மையான கரையாதியிலே அண்ணன் உப்பீலி மாடனுக்கு அவள் நிலைய வாங்கி கொடையும் வாங்கி மையான திரளை வாங்கி ஆய கை வெட்டு நாக்கு வெட்டு கட்டுடனே தானும் வாங்கி ஐயா மையான தரலை வாங்கி அந்த உப்பீலி மாட சுவாமி ஐயா கலிக வருத சாஸ்தாவோடு நம்ம கலிக வருத சாஸ்தாரோடு ஐயா ஊருக்கு மேல் ஊரத்து அவன் நிலைய வாங்கி கொடையும் வாங்கி அந்த உப்பீலி மாட சுவாமி அள்ளி கொடுக்கு விபூதியாம் ஐயா தீராத நோய்கள் எல்லாம் அவ திருநீட்டால் தீர்த்து வைப்பார் ஆண்டவன் பிள்ளை மாட சுவாமி ஒரு வெயிலு காத்து அந்த வீர வைக்கிடங்க வந்திடாம அவ வேலி ஓட்டு காத்துவாரா ஐயா புளியங்கோல நல்லகேரி உப்பீலி மாட சுவாமி உள்ள தேவாதைகள் உள்ளதுவும் மொழியாது விருந்த பூக்கள் வாடிடாம அவ வேலி ஓட்டு காத்துவார மையகம் தலைக்க வந்து கொடுவிருப்பார்
தானைத்தம் தானே தன்னா தந்தனைத்தும் தானே தானா தானே தானா தந்தனைத்தும் தானே தன்னா தந்தனைத்தும் தானே தானா வேல் வேல் வேலையா மங்களவாளியது அடியனுடன் ஆவாள் பாட ஆவாள் பாட மங்கை சரஸ்வதியா என்றைக்குணாவில் வாழ அடியனுடன் ஆவாள் வாழ வேல் வேல் வேலையா மங்கை சரஸ்வதியா என்றைக்குணாவில் வாழ திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி தரத்தில் வாழும் வேல் வேல் வேலையா நெல்லையப்பர் காந்திமதி அம்பிகையோ மிகவே வாழ திருநெல்வேலி தரத்தில் வாழும் வேல் வேல் வேலையா காந்திமதி அம்பிகையோ மிகவே வாழ திருச்செந்தூரான் திருச்செந்தூர் தலத்தில் வாழும் தளத்தில் வாழும் தெய்வான சுப்பிரமணியர் வள்ளியோடு மிகவே வாழ வேல் வேல் வேலையா தெய்வான சுப்பிரமணியரும் வள்ளியோடு மிகவே வாழ அழகு உள்ள புலியங்குளோ அழகுள்ள தளத்தில் வாழும் தளத்தில் வாழும் உலகமெல்லாம் பெயரும் புகழும் பெற்ற புகழும் பெற்ற புளியங்குளமா நகரிலே ஆண்டு வரக்கூடிய ஆண்டவன் கலியுகவரத சாஸ்தாவோடு புலிமாட சுவாமி ஆண்டவன் தளவாய் மாட சுவாமி பேச்சு பிரம்மராஜ் சுதையாள் சங்கிலி புதத்தான் மட்டவராய சுவாமி இந்த கோயில் உள்ள தேவாதைகள் எல்லோரும் மிகவே வாழ்க மிகவே வாழ்க ஐயா, கொடை கொடுத்த வேளாளர் கூட எல்லோரும் மிகவே வாழ கோயிலுள்ள தேவதைகள் எல்லோரும் மிகவே வாழ வேல் வேல் வேலையா எல்லோரும் மிகவே வாழ சாமிக்கு அலங்காரம் பண்ணினவர்கள் எல்லோரும் மிகவே வாழ்க மிகவே வாழ்க
செட் அமைத்தவர்கள் எல்லோரும் மிகவே வாழ்க, மிகவே வாழ்க. அவ குடும்ப ஜனங்கள் எல்லாம் எல்லோரும் மிகவே வாழ்க. வேல் வேல் வேலையா எல்லோரும் மிகவே வாழ்க. இந்த பங்குனி உத்திர திருநாளிலே எல்லா நிகழ்ச்சிகளையும் சுவாமி குடைவிழா தீபாதரனை கலை நிகழ்ச்சிகள் வில்லிசை மேளத்தை எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்கக்கூடிய தமிழா யூடியூப் சேனல் அவர்களையும் ஆமா அவர்களையும் வாழ்க வளர வேண்டும் என்று ஆண்டம் முப்படிமாடு சுவாமி கிருபையாலும் அங்கு உள்ள சேனல்களோ எல்லோரும் மிகவே வாழ்க, மிகவே வாழ்க. அவர் குடும்ப சேனல்கள் எல்லாம் எல்லோரும் மிகவே வாழ்க, எல்லோரும் மிகவே வாழ்க. வேல் வேல் வேலையா பாடுகின்ற பாடரெல்லாம் எல்லோரும் மிகவே வாழ்க, மிகவே வாழ்க. இசை பார்க்க வந்த சபையோர்கள் எல்லோரும் மிகவே வாழ்க. எல்லோரும் மிகவே வாழ்க. வேல் வேல் வேலையா உள்ளோடு உடுக்கு கூட மிகவே வாழ்க, மிகவே வாழ்க. என்ன வீஸ்கோல் தாளங்கட்டே தாளங்கட்ட மிகவே வாழ்க. உனக்கு கூட மிகவே வாழ்க. வேல் வேல் வேலையா தாளங்கட்ட மிகவே வாழ்க. ஏறுகளப்பையும் வாழ வேண்டும், எங்குருநாதர் வாழ வேண்டும், வட்டியாதும் பெருக வேண்டும், பால்பான பொங்க வேண்டும், அங்கு ஏறியாது நிறைய வேண்டும், அங்கு எல்லோரும் சுகமா வாழ வேண்டும், ஆள் போல தலைக்கு ஓங்கி யாருகது பல்வேர்கள் உண்டு, அங்க மூங்கில் போல பண்ணை வைத்து குஷியாது வாழ வேண்டும், ஆறிரு தடந்தோன் வாழ்க, அருமுகள் வாழ்க. வெம்பே குருசே தனியை தனியை வாழ்க. குக்குடல் வாழ்க. செவ்வே ஏறிய மயில் வாழ்க, யானை முள் நடந்தோர் வாழ்க. மாறில்லா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் அல்லா. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.